ஹே ஆல் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நானும் அப்பாவும் காலையில் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த டெடிபியர் கேக் நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அது வாங்கணும்னு தோணலை. சரி இன்றைக்கி வாங்கி தான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து உள்ளார ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த டெடிபியர் ஷேப்பில் இருந்துச்சு அந்த கேக்கு. இதுக்கு முன்னாடி நான் எந்த கடையிலையும் பார்க்கல, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ இந்த கேக் வந்துட்டு ஷேப் வந்து டெடிபியர் மாதிரி இருந்துச்சு. பின்னாடி வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. உள்ள ஸ்டஃப்லாம் எதுவும் இல்லை, அந்த ஜஸ்ட் பேக் சைட் மட்டும் அந்த க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த கேக் வந்துட்டு செம்ம சாஃப்ட்டுங்க, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு நார்மல் கேக் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் வந்து இதுக்கு முன்னாடி எந்த கேக்லேயுமே நான் பார்த்ததில்ல. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறது என் அப்பா தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்துட்டு இந்த க்ரீன் டீயும் காட்டு அப்படின்னு சொன்னார். காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு இது ஒரு வீடியோவாக எடுத்துடணும் அப்படின்றனால தான். அதுக்கப்புறமேட்டு நான் அதை எடுக்க மாட்டேன். நான் வந்து தூங்கிட்டு எழுந்துச்சி கிளம்புறதுக்கு ஆஃபீஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் காலையிலே எடுத்துடலான்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டு அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு எடுத்துட்டேன். இந்த க்ரீன் டீயெல்லாம் வந்துட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்துட்டு அதை ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவருக்காகவே இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஏன்னா க்ரீன் டீ குடிச்சிட்டு இந்த கேக்கெலாம் சாப்பிட்றது. பட் ஆனால் அவங்கள்ட்ட அந்த கேக்கோட ஷேப்பு அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்றனால தான் அது காமிச்சேன். ஸோ அந்த கேக்கை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சேனலில் வீடியோஸ் பார்த்துட்டு முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.